உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து சாமி கும்பிட வேண்டியதான் அம்மா பாக்கி. துர்கா, அப்பா நம்ம கார்ல பிபி மாத்திரை இருக்குமா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. மாலை எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் சார். நேத்து எங்கடா அச்சினிச்சியை பார்க்க போனேன் போன் மாப்ள. அடிச்சுனே இருக்கேன். போன் எடுக்கல நீ. அறிவில்ல உங்களுக்கு சாய வேற இடமே கிடைக்கலையா? பட்டி காட்டாங்கிறது சரியாதான் இருக்கு. ஏமா ஏதோ தெரியாம செஞ்சிட்டோம், அதுக்காக இப்படியா பட்டி காட்டா கிட்டி காட்டான்னு பேசுவ? ஆமா, அப்படிதான் பேசுவேன். இது எவ்வளவு காஸ்ட்லி கார்னு தெரியுமா? இந்த மாதிரி காரை நீங்க முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? நீங்க எங்க பாத்திருக்க போறீங்க? கட்ட வண்டியில போற ஆளுங்க தானே நீங்க. என்ன ஓவரா பேசுற? எங்க ஊருக்கு வந்து எங்களையே கேவலமா பேசுறியா? ஏய் டேய் விடு. ஏன் மேலே கை வைக்கிறியா? நான் யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? யாரோட பொண்ணா இருந்தா எனக்கு என்ன? நான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுடா. ஏய், நீ யாரோட பொண்ணா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களை கேவலப்படுத்துறா சும்மா விட்டுருமா? டேய் கைய விடுடா. கைய விடு. ஏய் விடு. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் போல இருக்கே. ஆளை பாக்குறதுக்கு பல்கா முரட்டுத்தனமா வேற இருக்கானுங்களே. விட்டா நம்ம கதையை இங்கேயே முடிச்சிருவானுங்க போல இருக்கே. எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஆகா, அடி வாங்கவே அளவெடுத்த மாதிரி வர்றான். இவங்க கிட்ட அவனை கோத்து விட்டுற வேண்டியதான். டேய், நீயும் அண்ணியும் தானே சேர்ந்து என்ன கத்தியால குத்துனீங்க. அதுக்கு பழிவாங்க இதுதான் சரியான நேரம். ஒரு நிமிஷம். டேய், என் மேல கை வச்சீங்க, 2 பேரும் உசுரோட வீடு போய் சேர மாட்டீங்க. என்னடா பில்டப் எல்லாம் பெருசா இருக்கு, என்ன பண்ணுவ? டேய், என்ன பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம்டா. ஆனா சாமுண்டீஸ்வரியோட 2வது மாப்பிளை மட்டும் இப்ப இங்க வந்தா உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவான்டா. அவன் மகா கோவக்காரன். கூப்பிடுற அந்த கோவக்காரல என்ன பண்ணிடுவான்னு பாக்குறேன். கூப்பிட மாட்டேன்னு நினைச்சியாடா? கூப்பிடுறா. டேய் மகேஷ், சகல. ஒரு நிமிஷம் அப்புறம் கூப்பிடுறேன். உன்னதான் சகல. என்னையா? ஒன்னதான். இங்க வா. வரான் பாரு என் சிங்க குட்டி. என்ன? இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம துர்கா மேலேயே கை வைப்பானுங்க. என்னது? துர்கா மேல கை வச்சிட்டாங்களா? வச்சிட்டானுங்கடா, வச்சிட்டானுங்க. அதுக்கு கோவப்பட்டு இவங்க 2 பேரையும் அடி வெளுத்துறாத. உன் கோவத்தை இவனுக்கு 2 பேர் தாங்க மாட்டானுங்க, பொடி பசங்க. ஓ, இவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கறா? ஐயோ, இந்த ஆள் வேற. எங்கடா உன் கோவத்தை எங்க மேல காட்டுற பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. இவன் எதுக்கு தேவையில்லாம நம்மள கோத்து விட்டுறான்? ஒன்னும் புரியலையே. சகல, இவனுக்கு ஸ்மால் பாய்ஸ். அவனுக்கு சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு அவனுக்கு 2 அடி அடிச்சிட போற. அவ அடிச்சானா 2.5 டன் வெயிட்ரா. நானு அவன் பார்க்கதான் சாதுவா இருப்பா. அவன் அடிச்சானா நீங்க 2 பேரும் கைமா ஆயிடுவீங்க, கைமா ஆயிடுவீங்க. இவன் நல்லா நம்மள கோத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுவான் போல இருக்கு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே. சாப்பிட்டு மூக்கு போல சகலைக்கு போல போலன்னு கொட்டுது. போயா? என்னடா அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொன்ன? ஏதோ மகா கோவக்காரன்னா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான். டேய், நீங்க 2 பேரும் என்ன 2K கிட்ஸா? பழைய எம்ஜிஆர் சிவாஜி படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? பாப்பமே. பாப்பல்ல. அப்போ முத அடிக்கு எந்த ஹீரோவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. 2, 3 அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ குத்துனது ஒரே குத்து, இன்னும் 2 குத்து பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என் சகலைய பாடுறா. உங்க உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சும்மா பிச்சு பிச்சு கடாசிடுவான்டா. இவனுங்களை உசுப்பேத்தி நம்ம கதையை முடிச்சிடுவான் போல இருக்கு. ஏய், இத முன்னாடியே சொல்லி தொலை கூடாதா? மொத்த அடி அப்பவே அடிச்சிருப்பானே. என்னடா 3 அடி அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொன்ன? 3க்கு மேல அடிச்சு கொஞ்சம் கூட சொரணை இல்லாத மாதிரி நிக்கிறான். டேய், சொரணை இல்லாம இல்லடா, அவன் கண்ண பாடுறா.
கோவத்துல நெருப்பு மாதிரி தக தக தகன்னு எரியுதுடா. எரிமலை வெடிக்குதுடா, நரம்பெல்லாம் புடைக்குதுடா. எனக்கா? இனிமே நீங்க தொலைஞ்சிங்கடா. சகல, இனிமே இவனுங்க உயிரோட போக கூடாது. யோ, நீ கத்து வச்சிருக்கிற வித்தையெல்லாம் காட்டியா? ஐயோ, எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, கருமாதி நடக்காம விட மாட்டான் போல இருக்கே. வித்தா காட்டுவானா? போனா போது இதோட விட்டுறலான்னு பார்த்தா இவன் எங்க உசுர எடுப்பானா? இவன் உசுர ஊ முன்னாடியே எடுக்கிறான் பாரு. டேய் கலர் பட்டுனே, இன்னியோட நீ செத்தடா. மாமா, இந்த சண்டையிலேயே இவரை இழுத்து விட்டீங்க. அவனுங்க அடி வெளுக்கிறானுங்க பாருங்க மாமா. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு மருமகனா வரதுனா சும்மாவா? இந்த மாதிரி அடி உத குத்தலாம் தாங்கணும். அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு வர வேண்டாம். மாமா, இதெல்லாம் சரியில்லை மாமா. இந்நேரம் நான் அடி வாங்கிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், அதானே? நிறுத்த சொல்லுங்க மாமா. டேய், அவன் ராஜா சேதுபதியோட பேரன்டா. கோயில்ல விருமனோட ஆளுங்களை அவன் எப்படி வெளுத்தான்னு மறந்து போச்சா? அவன் தான்டா இவன். ஆமாண்டா, இப்பதான்டா ஞாபகம் வருது. அவன் தான்டா இவன். என்னடா பண்றீங்க? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன திடீர்னு பம்புறானுங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. டிரைவர், இவனுங்க என் கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்க. கையை பிடிச்சி எடுத்தானுங்களா? ஐயோ தங்கச்சி, ஏமா போட்டு கொடுக்குற? அது ஒண்ணும் இல்ல சார். காரு மேல ஏதோ தெரியாம சாஞ்சிட்டு இருந்ததுக்கு ஏதோ சத்தம் போட்டாங்க சார். அதுக்கு நாங்களும் லேசா சத்தம் போட்டோம் சார். சாரி சார், நாங்க வரோம் சார். வரோம். அந்த பயம் இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறது நிறுத்து. அவங்க கார்ல சாஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நல்ல விதமா எடுத்து சொல்லு, கேட்டு போயிடுவாங்க. நீ கோவப்பட்டதால தானே இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க. முதல்ல இந்த மாதிரி கோவப்படுறத நிறுத்து. எனக்கு ஒன்னும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். வழிவிடுங்க. எப்ப சிலம்பம், இவனுக்கு பதிலா அவள் அடி வாங்க விட்டுருக்கணும். அம்மா திமிரு மகன்கிட்ட அப்படியே இருக்கு. டேய், என்ன பழி வாங்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, ஒரே குத்து. காலர் பட்டன் அவுக்கலையேன்னு சந்தோஷப்படு. வாடா. ஏங்க எப்பா, கத்தி குத்துக்கு மூக்குல குத்து வாங்கினதுக்கு சரியா போச்சு. மைல் இஸ் வெரி ஹாப்பி. சரி வாங்க. ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.